எதற்காக அழைத்தாய்? தாயே உங்களை பார்க்கணும். உடனே மகாலட்சுமி வந்து சும்மா போக முடியுமா? அதற்காக ஒரு அழகான தாமரை மாலையை அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தார். அப்படி தாமரை மாலையை பரிசாக பெற்ற கந்தர்வ பெண் மகிழ்ச்சியாக அந்த மாலையை கொண்டு புறப்பட்டு வருகிற பொழுது எதிரே தூர்வாச முனிவர் வந்தார். கோபத்தில் சிறந்த தூர்வாசம், தொட்டதுக்கெல்லாம் சாபம் கொடுப்பார். சாபத்தாலும் சாபமணி தன்னால் வளரும் தவத்தாலும் உயர்ந்த தூர்வாசம். சுவாமி, இந்த மாலை அன்னை மகாலட்சுமி எனக்கு கொடுத்தது. மகிமை வாய்ந்த மகாலட்சுமியின் மாலை என்னிடத்திலே இருப்பதை விட அந்த மாலை தங்களிடத்தில் இருந்தால் அந்த மாலைக்கு ஒரு மரியாதை. ஒரு பொருள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை வச்சு அந்த பொருளுக்கு மரியாதை கொடுக்கும் இல்லையா? அந்த வகையில் இந்த மாலையை தாங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று தூர்வாசரிடத்திலே மகாலட்சுமி கொடுத்த மாலையை கந்தர்வ பெண் கொடுத்தாள். தூர்வாசரம் வாங்கிட்டார். அதை வாங்கிக் கொண்டு தூர்வாசர் அங்கிருந்து புறப்பட்டு கொஞ்சம் தூரம் போற. உடனே அவருக்கு ஒரு சிந்தனை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையை துறந்தவன் சன்னியாசி. எல்லா ஆசையும் துறந்த நான் ஒரு பெண் கொடுத்தாள் என்று இந்த மாலையை நான் வாங்கி வச்சிருந்தா, மடியில கணம் இருந்தா வழியில பயம்னு ஒரு பழமொழி சொல்லுவான். நமக்கு என்ன ஒரு பொக்கிஷம், ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்குதுன்னா அதை பாதுகாப்பு பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடும். ஒண்ணுமே இல்லைங்கிற போது எங்க வேணாலும் சுத்தலாம். ராத்திரியில வரும் ஒரு 5 சவரன் நகை கழுத்துல இருந்தா திரும்பி திரும்பி பார்த்துன்னு வருவோம். யாரு வருவாங்களோ அடிச்சு தூக்கி விடுவாங்களோ பிடிக்கி விடுவாங்களோ. 1/2 கிராம் கூட வாங்க முடியாது சாமி. ஒண்ணு இல்லாம ஒரு ருத்ராட்சத்தை மாட்டிக்கின்னு வந்தா நம்மள யாரும் கண்டுக்கு போறது இல்லை. ஒரு மாலை தண்டத்தில் இருக்கிறது என்று தூர்வாச முனிவர் பார்த்தார். இதை யாருக்கிட்டையாவது கொடுத்துடணும். ராமானுஜர் மீது மிகப்பெரிய அன்பு பக்தி கொண்டவர் கூரத்தாழ்வார். காஞ்சிபுரம் அடுத்த கூரம். இந்த வருஷம் அடியன் பாரதம் பண்ண அந்த கூரத்தாழ்வார் மிகப்பெரிய செல்வந்தர், பணக்காரர். அந்த கூரத்தாழ்வார் செல்வங்களை எல்லாம் தான தர்மம் பண்ணார். அவர் செய்த தான தர்மத்தை எல்லோரும் போற்றி கொண்டாடினாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா ஸ்ரீரங்கம் சென்று ராமானுஜரை தரிசிக்கணும், ரங்கநாதரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. கிளம்பிட்டாங்க கணவன் மனைவி 2 பேரும். எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போறவங்க அந்த அம்மா ஒரு தங்க தட்டு, சாப்பிடுற தட்டு, அதை எடுத்து மடியில கட்டிச்சு. எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இந்த தங்க தட்டு மடியில. காட்டு வழி, இப்ப மாதிரி என்ன பஸ்ஸா ட்ரெயின் ஒண்ணு நடந்து பயணம் பண்ணணும். போற வழியில அந்த அம்மா கேட்டாங்க, சுவாமி காடா இருக்கு, இங்கே கல்வர்கள் பயம் இருக்குமா? அப்பதான் சொன்னார், மடியில கணம் இருந்தால் வழியில பயம் இருக்கும், வழியில பயம் இருக்கும். உடனே மடியில் இருக்கிற அந்த தங்க தட்டை வாங்கி விசிறி கடாசிட்ட. போ, இப்ப பயம் இல்ல, பயம் இல்ல சாமி, சந்தோஷமா. அப்படி இந்த உலகத்திலே பொருளை துறந்து அருளுக்காக பாடுபட்டவர் கூரத்தாழ்வார். அந்த மாதிரி இங்க தூர்வாச முனிவர் பார்த்தார், இந்த மாலை நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு சரியில்லை, இதை யார்கிட்ட கொடுக்கலாம்? அப்ப இந்திரன் தங்கநிதி, பதுமநிதி, ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானை, பூச்சக்கர குடை, காமதேரு, கற்பக விருட்சம், உச்சை சரபம், சிந்தாமணி, அரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோர்தமை இவ்வளவு வச்சு ஆட்சி பண்ற இந்திரன் வெள்ளையானையில உட்கார்ந்து எதிரில் வர அந்த மாலையை இந்திரன் கையில கொடுத்தார். இந்திரா, இது மகாலட்சுமி கொடுத்த மாலை, கந்தர்வ பெண் எனக்கு கொடுத்தாள், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாலையை இந்திரன் யானை அடக்கிற அங்குசம் வச்சிருப்பாங்கல்ல கையில, இதுல மாட்டு அப்படின்னு மகாலட்சுமி மாலை கொடுக்கிறது தூர்வாசர். வாங்குற இந்திரனுக்கு செல்வ செருக்கு. என்கிட்ட என்ன இல்லைன்னு எனக்கு நீ தானம் பண்ற, எல்லாம் இருக்கு இந்திரன் கிட்ட, ஒரு மாலையா அப்படின்னா கொஞ்சம் அகம்பாவத்தோடு அந்த மாலையை போடணும். சரின்னு தூர்வாசர் அப்ப ஏதோ நல்ல மனசு, கோபம் இல்லை போட்ட. ஆனா வாங்கி இந்திரன் ஐராவதத்தினுடைய தும்பி கையில மாட்டினான். அந்த யானை அதுக்கு மேல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வேலை செய்யறோம்னா, பதவியில் இருக்கிறவன் சும்மா இருந்தா கூட கூட இருக்கிறவன் சும்மா இருக்கிறது இல்லை. நான் யார் தெரியுமா, எம்எல்ஏ கிட்ட வேலை செய்யறேன், பெரிய ஆள்னா. அந்த மாதிரி இந்த யானை, வெள்ளை யானை ஐராவதம்
இந்திரனுக்கே நான் சாரது வாகனம். அதனால இந்த மாலை என்ன பெரிய மாலையான்னு வாங்கி தும்பிக்கையில ஒரு சுத்தி சுத்தி கீழே போட்டு காலால மிதிச்சு. இப்ப தூர்வாசர் கோவம். இந்திரா, எல்லா செல்வமும் உனக்கு இருக்கிறதுனால மகாலட்சுமியின் மாலையை நீ அவமானம் செய்து விட்டாய். ஆகவே எந்த செல்வத்தை பெரிதென நினைத்தாயோ அந்த செல்வங்கள் அனைத்தும் உன்னை விட்டு பிரிந்து போகட்டும்னு சாபம் கொடுத்தார். பணம், பதவி, செல்வம், புகழ் எப்ப வரும் எப்ப போகும்னு தெரியாது. வந்தாலும் ஆட்டம் போடக்கூடாது, போனாலும் உட்கார்ந்து அழுதுன்னு கூடாது. எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கணும். ஏன்னா கொடுப்பவனும் இறைவன், அதை எடுப்பவனும் இறைவனே. நம்ம கிட்ட எவ்வளவு நாளைக்கு அது தக்க வச்சுக்கணுங்கிறது நம்ம நடந்துக்கிற நடத்தையை பொறுத்து. கிடைத்த செல்வங்களும் புகழும் நிலைச்சிருக்கணும்னா திருவள்ளுவர் சொல்வார், அடக்கம் அமரர் வைக்கும், அடங்காமை ஆறுருள் இடித்துவிடும். அந்த பண்பும் அடக்கம் இருந்தா செல்வம் நிலைச்சிருக்கும் கொஞ்ச நாளைக்கு. உடனே இந்திரனுடைய எல்லா செல்வங்களும் பறி போனது, பார்க்கடலில் மூழ்கி போனது. பணம் பதவி இருக்கிற வரைக்கும் ஆளு கெட்டப்பெல்லாம் ஒரு மாதிரி இருப்பார். அதே போச்சுன்னா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஆயிடுவார். அந்த நிலைமை இந்திரனுக்கு வந்தது. அழகு போச்சு, நிம்மதி போச்சு, ஒளிந்து வாழ்ந்தான். வேறு வழியின்றி பகவானிடத்திலே சென்று வைகுந்தத்திலே பகவானை வணங்கி வழிபாடு செய்கிறார். கோவிந்தா நாராயண ஹரிஹரி முரகரி ஸ்ரீஹரி அம்புஜாட்சரி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருமாலயம். நாராயணா